துரோகி பட்டம் அப்படின்றது கட்சியிலேருந்து வெளியில் போகிற எல்லாருக்குமே கொடுப்பாங்க. மாத்தையாவோடு மல்லை சத்யாவை ஒப்பிடுறார், எப்படி பார்க்குறீங்க? உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இது. என்ன அப்படி தாக்குதல்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு 4-5 கோணத்தில் பார்க்கலாம். நான் ஈழத்தமிழருடன் போராளிகளுடன் 1984 அவருடன் நான் பழகி வருகிறேன். கடந்த மாதம் நான் லண்டனுக்கு சென்றிருந்த போது கூட தலைவர் பிரபாகரனுடைய தளபதியாக விளங்கிய குமரப்பாவுடைய வாழ்க்கை துணை அவங்க கூட தான் நான் பயணப்பட்டேன். அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்போவே லண்டனுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு விரும்பினாங்க. இல்லை, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போது அந்த உலகளாவிய அந்த போராளிகள் மத்தியில் எனக்கு இருக்கின்ற அந்த ஒரு நற்பெயரை அல்லது அந்த தொடர்புகளை நான் மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியாமல் செய்வதற்கு உளவியல் ரீதியாக இவர் மாத்தையா என்று சொன்னால் அவர்கள் சிந்திப்பார்கள், ஒருவேளை என்னை தொடர்பு எடுக்க மாட்டார்கள் என்று அவர் நினைக்கிறார். முன்னாள் விடுதலை புலிகள் அல்லது தமிழில் ஆதரவாளர்கள் இவங்க மல்லை சத்யா ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு வைக்க நினைக்கிறார். இந்த தாக்குதலை நான் அப்படி தான் பார்க்குறேன். மாத்தையா பிரபாகரன் என்று சொல்வதற்கு வேற நான் எது வேணாலும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. என் மேலே குற்றஞ்சாட்டுவதற்கு நான் அறியாமல் கூட ஏதாவது தவறு செய்திருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை சொல்வதற்கான காரணம் இது உளவியல் ரீதியான தாக்குதலாக சர்வதேச. அதில் உங்களுக்கு சுயலாபம் இருந்தது. மல்லை தமிழ் சங்கத்தின் சார்பாக போனீங்க, மதிமுக சார்பான்னு உங்களை போட்டுக்கல. அப்போ மல்லை சத்யாவை வெளியே தெரிய வச்சுக்கணும் லண்டனில் போய், அப்போ உங்களுக்கு அதில் ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, தலைவர் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக நடைபயணம் போயிருக்கிறார். மதுரை துவங்கி தேனி வரையில் அங்கே முல்லை பெரியாருக்கு நடந்திருக்கிறாரு, நியூட்ரினுக்காக நடந்திருக்கிறாரு, காவிரி படுகையில் பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. அங்கெல்லாம் கட்சி கொடியே கட்டக்கூடாது, கட்சி விஷயங்களை பேசக்கூடாது என்று வலியுறுத்தியவர் தலைவர் வைகோ அவர்கள். அந்த நாகரிக அரசியல் இருக்குதுல்ல, அந்த நாகரிக அரசியலில் நான் தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் கட்சிகள் செல்கின்ற மாநாட்டுக்கு செல்லலை. அரசியல் கட்சி மாநாடுகள் நடக்கின்ற போது நான் கட்சியுடைய பிரதிநிதியாக அங்கே சென்று நான் மதிமுக பற்றியோ தலைவர் வைகோ பற்றி பேசாமல் இருந்திருந்தால் அது தவறு, நிச்சயமாக தண்டனைக்குரியது. மல்லை தமிழ்ச்சங்கம் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய ஆசிய கண்டத்துடைய தலைவராக நான் இருந்த போதும், நான் செல்லுகின்ற போது, நான் இப்பொழுது சென்ற போது உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் ஈழத்தமிழ் 108 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு நிலப்பரப்பை வாங்கி அங்கே பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். அங்கே நடந்த திருவள்ளூர் சிலை திறப்புழாவில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு நாங்கள் பேசுகின்ற போது கூட உங்களுக்கு அவர்களை பற்றி பேசுனீங்க. தலைவருக்காக தான் பேசினேன். அவர் ஈழத்தமிழுக்கு என்னெல்லாம் செய்தார், 19 மாதம் சிறையில் இருந்தார், பொது வாக்கெடுப்பு தலைமையிட்ட சொல்லிட்டு போனீங்களா? ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட சொல்லாமல் நான் எப்போதுமே எங்கேயுமே போனதில்லை. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தகத்தில் கூட அவருடைய வாழ்த்து எல்லாம் இருக்கும். தென்னாப்பிரிக்கா சென்ற போது அவர் தந்திருக்கிற வாழ்த்து, பிரான்ஸ் நாட்டுக்கு சென்ற போது கூட தலைவரிடம் சொல்லி அவர் எனக்கு புத்தகம் கொடுத்தார். வீரயோனாகன் வேல்பாரின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்து பிரான்ஸ் நாட்டு பயணத்துக்கு பயன்படுத்திக்க அப்படின்னாரு. எனக்கு அங்கே கொடுத்த நினைவு பரிசு மாநாட்டில் அது காட்டி மகிழ்ச்சி அடைந்தார். அதற்கு மேலே ஒன்று சொல்கிறேன், அங்கே மாவீரர் நெப்போலியனுடைய கல்லறை இருக்குது பாரிஸ் நகரத்தில். அங்கே அந்த பொக்கே வைக்கின்ற போது கூட மதிமுக கொடி போட்டு என்னோட விசிட்டிங் கார்டோடு தான் நான் நினைவிடத்தில் வச்சிருக்கிறேன். எந்த இடத்துல நான் அவர் விட்டு கொடுத்ததில்லை. எல்லா இடத்திலும் நூலகங்களுக்கு 10 புத்தகத்தை கொடுப்பேன். நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த 10 புத்தகத்தில் அவருடைய புத்தகம் ஒன்றாக இருக்கும். 32 வருஷம் ஒன்றா பயணிச்சிருக்கேன், வைகோவுடைய உயிரை காப்பாற்றியிருக்கேன். இன்னும் சொன்னால் அவரை உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் அவரே சொன்னார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதே வைகோ உங்கள் மேலே துரோகி படத்தை வைக்கிறார். அதே வைகோ இன்னும் கட்சியிலேருந்து வெளியே போனவங்களோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு. மல்லை சத்யா மதிமுக இந்த இரண்டுக்குமான தொடர்பை முடிஞ்சிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது அவங்க தான் முடிவெடுக்கணும். மறுமலை திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள், உயர்நிலை குழு குறிப்பு ஏற்கனவே பல மாவட்டங்களில் சகோதரர் துரை வைகோ அவர்கள் துரை சொல்லி பல்வேறு மாவட்டங்கள்லாம் தீர்மானம்லாம் போட சொன்னாங்க, என்னை நீக்க சொல்லி.
இப்போ இன்னும் 2-3 இப்போ என்னோட இந்த பேட்டி ஒளிபரப்பானதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 மாவட்டங்களில் தீர்மானம் போட்டு நீங்களா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களா? மதிமுகவுடைய நிலைப்பாடுகள் அப்படி தான் இருந்திருக்குது. சிலர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்க வெளியேற்றுவாங்க. கட்சியோடைய சார்ட்டர்டு மெம்பர் அண்ணன் கணேசமூர்த்தி, அவர் மிகப்பெரிய நெருக்கத்துக்குள்ளாகி மனவேதனைப்பட்டு தான் அவர் வந்து தற்கொலை செய்துகிட்டார். அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. அதுபோல் ஒரு சூழலுக்கு தள்ளுவாங்க. நான் அண்ணன் கணேசமூர்த்தி மேலே நான் தற்கொலையெல்லாம் செய்து கொள்ள மாட்டேன். நான் வந்து என்னை போராட்டக்காரனாக போராளியாகவே என்னை தலைவர் வைகோ அவர்கள் உருவாக்கியிருக்கார். நான் போராடுவேன். இந்த நெருப்பு வளையத்திலிருந்து நான் நிச்சயம் மீண்டு வருவேன். ஆனால் வெளியில் போனவங்க கூட தொடர்பு கொள்றாரு கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள் சொன்னால் மறுமலர்ச்சி திமுக எப்படி உருவாக்கப்பட்டது? எங்கள் தலைவர் வைகோவுடைய அரசியல் நலனுக்காக கலைஞரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். எனவே அவர் கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்சி வந்து இங்கே அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, மேலே காங்கிரஸ் நரசிம்மராவ் ஆட்சி, உளவு தந்த பிரிவின் பிறகாக தான் இது வருது. கட்சி நடவடிக்கை எடுக்குது அவர் மேலே. கட்சி நடவடிக்கை எடுக்கும்போது சொல்லப்படுகின்ற வாசகம் இது மாதிரி வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி சொன்னதற்கு பின்னாலும் அணிவகுத்து வந்தவர்கள் தான் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள். இதை நம்பி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒன்று நடந்தால் ஒன்று, மற்றவங்க நடந்தால் ஒன்றா? நான் சித்தாந்த ரீதியாக மாறுபட்டு இன்னைக்கு வெளியில் போனவங்க முத்துரத்னமோ மற்றவர்களோ இவங்க வெளியில் போயிட்டு இன்னொரு கட்சியில் சேர்றாங்க. திரு வைகோ அவர்களை அவதூறு பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி வரைக்கும் மல்லை சத்யாவோட தொடர்பில் இருந்தாங்க. அப்போ மல்லை சத்யா சொல்லி வெளியில் போனாங்களோ அப்படின்னு இடத்துல துரோகி படத்தை வைக்கிறேன். இல்லை, அவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் கூட நான் தான் எடுத்துமே அறிவாலயத்திலே தளபதி முதலமைச்சர்கிட்ட நான் தான் எடுத்து விட்டுன்னு கூட சொல்லிட்டு வராங்க. இப்போ செய்தி என்னென்னா, நான் 20ஆம் தேதி தான் லண்டன்லேருந்து வரேன். 21ஆம் தேதி ஈரோடு பயணமாக வரேன். மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களும் மாவட்ட செயலாளர் கோபால் அவர்களும் தான் கார் அனுப்புகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். அங்கேருந்து தலைவர் தங்கியிருக்கின்ற அண்ணன் பூங்கொடி சாமி அவருடைய ஹோட்டல் ரிஜென்ஸில் தான் அங்கே தங்குறேன். முடிச்சுட்டு தலைவரை பார்த்துட்டு 2:30 மணிக்கெல்லாம் ஏறக்குறைய 2:30 மணிக்கெல்லாம் பொதுக்குழு முடியுது. நான் இரவு முன்பதிவு பண்ணி வச்சுருந்தேன். சரி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சதாப்தியில் 4:30 மணிக்கு டிக்கெட் எடுத்து 10 மணிக்கு இங்கே வந்து சேர்றேன். வரும்போது மூத்த வழக்கறிஞர்கள் நன்மாரன் அவர்கள், அண்ணன் பிரியகுமார் அவர்கள்லாம் பயணத்தில் பேசிட்டு வரோம். மறுநாள் என்னுடைய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அவர் போய் சேர்றாரு முத்துரத்னம். இங்கே எங்கே நான் ஒரு 2 நாள் அவர் கூட சேருவதற்கு முன்பாக 2 நாள் நான் பயணம் செய்தேன்றது எந்த விதத்து நியாயம்? அவதூறு பரப்பு. மல்லை சத்யாவே திமுகவோட இப்போ நெருங்கின தொடர்புக்கு உள்ளாயிட்டாரு. திமுக சொல்லி தான் அவர் செயல்படுறாருன்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். மல்லை சத்யா போய் தான் அங்கே வந்து திமுக வந்து ஒரு பெரிய பலமான கட்சியாக இருக்குன்ற அவசியம் இல்லை. கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவங்கக்கிட்ட இருக்காங்க. மல்லை சத்யாவா மதிமுகவா என்று எடுத்தால் மதிமுகவால் திமுகவுக்கு தேர்தலின் போது சில லட்சம் வாக்குகள் கிடைக்கும், வெற்றி பெறுவார். இது வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஆட்சி இப்போ திமுகவுக்கும் அதிமுகவான வாக்கு வித்தியாசம் பாருமா சில லட்சம் ஓட்டு தான். அப்போ அந்த சில லட்சம் ஓட்டை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி இழக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் இது இட்டுக்கட்டிய போய் என்ன ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்ல வராங்க, தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதில் வந்து ஒரு விதத்தில் நான் திராவிட இயக்கத்திலிருந்து வளர்ந்தவென்ற காரணத்தினால் அது ஒரு விதத்தில் நான் மகிழ்ச்சியோ பெருமையோ கொண்டாலும் சொல்லுகின்ற நபர் என்னை திமுக ஸ்லீப்பர் செல்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை, சொல்லுகின்ற நபர் என்னை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிக்கிட்டே வரார்ல, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காவி சிந்தனையாளர், வலதுசாரி சிந்தனையாளர். இன்னும் அதிகப்படியாக சொன்னோம்னா அவர் சங்கி. பிஜேபியோடைய ஸ்லீப்பர் செல் தான் என்ன இந்த இதை சொல்லிட்டு இருக்கிறார். வேற யாரும் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய விசுவாசம்னு சொல்லி.